பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 1ஆம் திருமொழி 5ஆம் பாசுரம் பார்க்கலாம். சேப்பூண்ட சாடு சிதறி திருடி நெய்க்கு பூண்டு நந்தன் மனைவி கடைத்தாம்பால் சோப்பூண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று பூண்டான் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். காளமாடு கட்டப்பட்ட வண்டி சக்கரத்தில் இந்த சகடாசுரன் வந்து கண்ணனை அழிக்கிறதுக்காக வந்தான் இல்லையா? அப்போ கண்ணன் தொட்டில் படுத்துட்டு இருந்தார். அப்போது கண்ணன் பசியால் கால் கைகளை உதைச்சி ஆடி அப்படியே அழ சக்கரத்தில் அப்படியே உதைச்சார். வண்டி அப்படியே உடைந்து சகடாசுரனும் மாண்டு போனான். ஆனாலும் கண்ணனோட பசியை தீரலை. அப்படி அழ ஆரம்பித்த உடனே யசோதையும் பால் ஊட்டினாள். ஆனாலும் அது போதாமல் என்ன பண்ணான்? சேட்டைக்கார கண்ணன் நெய் சாப்பிட ஆசைப்பட்டு ஒழித்து வைத்திருந்த நெய் கிடைக்காமல் எல்லா பக்கம் தேடி பார்த்தான். நான் வீட்டில் நெய் அவனுக்கு கிடைக்கவே இல்லையாம். உடனே அக்கம் பக்கம் உள்ள வீடுகளுக்கெல்லாம் சென்று திருடி சாப்பிட்டுட்டான். கோபியர்கள்லாம் என்ன பண்ணா? யசோதைகிட்ட புகார் கொடுக்க வந்தா. ஆனால் பெரியாழ்வார் யசோதை நம்பலை. பாரு, கண்ணன் தூங்கின்னு இருக்கான், அப்பெல்லாம் திருடவே மாட்டான். ஆனால் கண்ணை திருடினானா நீங்கள் கையும் களவும் பிடிச்சி கொண்டு வாங்க, அப்போ தான் நம்புவேன் அப்படின்னார் பெரியாழ்வார் யசோதை. ஒரு நாள் கண்ணை திருடும்போது நல்லா பிடிச்சின்னு வந்துட்டான். அப்போ கூட பெரியாழ்வார் யசோதை நம்பலை. நீங்கள் சும்மா வெளியில் நெய்யெல்லாம் பூசி இருப்பேள் அப்படின்ட்டா. அடுத்த தடவை பார்த்தா கண்ணனை என்ன பண்ணா? அவன் பெரிய பானை வச்சுருந்தா கோபியர்கள், அது ஃபுல்லாக நெய். கண்ணன் என்ன பண்ணான்? அந்த பானைக்குள்ளேயே போயிட்டான். போன உடனே இந்த கோபியர்கள்லாம் பானையோட கண்ணனை தூக்கின்னு வந்து பெரியாழ்வார் யசோதை முன்னா வச்ச உடனே அவ்வளவுதான். பானைக்குள்ளே பார்த்தா கண்ணன் உட்காந்துருக்கான். நன்னா ஆப்டன்னுட்டான். இப்போ யசோதை என்ன பண்ணா? தயிர் கடையும் கயிற்றால் நன்னா அடிக்க கண்ணன் என்ன பண்ணா? துள்ளி துள்ளி குவிச்சானா. குழந்தைல அடித்தா அப்படி காலை துள்ளுவா இல்லையா? அது மாதிரி துள்ளி துள்ளி குவிச்சானா. வலிக்கிறது அப்படியே அழ ஆரம்பிச்சானா. ஆனால் யசோதை என்ன பண்ணா? சரி கண்ணனை உரலோட கட்டி விட்டுலான்னு கட்டி விட்டா. கண்ணன் ரொம்ப பயந்தது போல நடித்தானான். அப்போது திடீரென்று பெரியாழ்வார் யசோதைக்கு அப்பூச்சி காட்டுகின்றாங்க நினைவு வந்துடுது. என்ன பண்ணான்? பெரியாழ்வார் யசோதை பயந்தே போயிட்டாளாம். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படிங்கிறார். என்ன பண்ணார் கண்ணன்? கண்ணை பயந்தா மாதிரி ஆக்ஷன் பண்ணான் இல்லையா? அப்படியா குழந்தை இப்படி அடிச்சிட்டோமேன்னு அவர் அப்படி பயந்துட்டு பார்த்தா கண்ணன் என்ன பண்ணான்? இப்படி கட்டி போட்ட குழந்தை தன்னோட 2 கையையும் தூக்கி சங்கு சக்கரத்தை காமிச்சு பெரியாழ்வார் யசோதையே பயமுறுத்திட்டானான். அப்படி இந்த பாசுரத்தில் நல்லா அனுபவித்து சொல்கிறார்.